அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். சார், அதிமுகவை விஜய் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் வெளியேறிய செம்மலைன்றவர் சொல்லியிருக்காரு. எப்படி எடுத்துக்கலாம் அதை? பொருட்டாட்டு எடுக்கிறாத மாதிரி காட்டினாதான் அவர் ஸ்டாலினுக்கு போட்டிங்கிற வெற்றியில் இருந்த ஸ்டாலினுக்கு போட்டிங்கிறத காட்ட முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் அடாப்ட் பண்ணார். அது அவருக்கு பல பகுதிகளில் கை கொடுத்தது. அதிமுக பவராக இருந்த இடங்கள்ல அது கை கொடுக்கல. அவ்வளோ ஒரு 75 ஏரியாக்களில் வாக்கு வங்கியில் கை கொடுத்தது, அல்லது ஒரு 2/3 ஏரியாவில் கை கொடுத்தது. 1/3 ஏரியாவில் அதிமுக பலமாக இருந்த இடத்துல, குறிப்பாக வன்னியர் பெல்ட்டுகளில் அது அதிமுகவே ஸ்ட்ராங்காக தான் நின்றுங்கிற போது அவருக்கு அது கை கொடுக்கலன்னு சொல்லலாம். ஒரு 2/3 ஏரியாவில் கை கொடுத்தது. ஓகே, இந்த 22 எம்எல்ஏ தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அவங்களுக்கு அமைச்சரோ வாரியமோ கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சார். அது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. விஜய் அதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சாதக பாதங்களை பார்த்து முடிவெடுப்பார். அதோட இமேஜ் லாஸு அல்லது கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு அவங்க இருந்தால் தான் சிபிஎம் சிபிஐ பிசிகா அவங்க பேசாமல் இருப்பாங்கங்கிற அதை அவர் எப்படி கணக்கு போடுறாரு. அந்த அடிப்படையில் விஜய் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்து எடுக்க வேண்டிய முடிவு. ஓகே சார், சபாநாயகரும் சொல்கிறாரு, எப்படி சார் இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்ககிட்ட பார்த்து ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை அது எப்போ வேணாலும் முடிவு எடுக்கலாம், நேரம்லாம் சொல்ல முடியாது. சபாநாயகர் காலம் தளர்த்துவார் தான் நான் சொன்னேன். 3 மாதம் வரை காலம் தளர்த்த வாழ்த்து இருக்கு. எப்படியும் ஒரு முடிவு எடுத்தாலும் கூட தாவேக்காவுக்கு ஆதரவான ஒரு முடிவுக்குள்ள தான் அவர் போவார். அந்த முடிவு சுப்ரீம் கோர்ட்டில் கேள்விக்குறியாகும். கவர்னரும் அந்த முடிவை முழுமையாக ஏற்றுக்கூடாராங்கிறது ஒரு கொஸ்டினாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இந்த அதிமுக பிளவுன்றது எந்த ஃபியூச்சர் எப்படி சார் போகுது? ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ரொம்ப நாளாக. நான் மீண்டும் சொல்கிறேன், அதிமுக 3வது இடமாயிட்டு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது ஸ்லிப் ஆயிட்டு. பட் தேவகவுடா மாதிரி, குமாரசாமி கவுடா மாதிரி ஒரு பகுதியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸாக இருப்பார். அதனால தான் 2 ஜாதி கட்சின்னு நான் சொன்னேன். அதில் 2 ஜாதியில் வன்னியர் அவர்களோட ஸ்ட்ராங்காக இருக்கிறாப்புல. அவரோட சொந்த ஜாதியான வெள்ளாள கவுண்டர் தான் செங்கோட்டையன், அண்ணாமலை இவங்களோட மேட்டர்களை, இப்போ வேலுமணி மேட்டர்களில் கொஞ்சம் எக்ஸோடஸ் வருதே தவிர வன்னியர் அவரோட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு பார்வை. அதுதான் அவருக்கு இன்னைக்கு பலமாக இருக்குது. 10.5 கொடுத்தது தான் அவருக்கு பலம். 2019 8000 ஓட்டு அவருக்கு எடப்பாடிக்குள்ள கீழே. ஆனால் 2021 நியர்லி 1 lakh ஓட்டு லீடிங்கில் வந்துட்டாரு. இப்பவும் 1 lakh ஓட்டு லீடிங்கில் வந்துட்டாரு. 19 8000 ஓட்டு கீழே கடந்த எடப்பாடியில் 50,000 ஓட்டு 24 அவர் லீடிங்னு சொன்னால் வன்னியர் அவர் கூட தெளிவாக இருக்கிறாங்க. 77 கலைஞர் கூட நின்று கலைஞரை காப்பாற்றி விட்டதும் வன்னியர்கள் தான். இப்பவும் இவர் கூட நின்று வன்னியர்கள் தெளிவாக நிற்கிறாங்கிறதான் 2026 தேர்தல் முடிவு நமக்கு காட்டுது. பட் அவர்கிட்ட வந்து இப்போ ரிவோல்ட்டாகி நிற்கிறது வந்து வன்னியர் லீடர்கள் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் லோக்கல் வன்னியர் லீடர்களும் அவர்கிட்ட வந்து ரிவோல்ட்டாகி நிற்கிறாங்கிறதும் கண்ணெதிர தெரியுது. அது லோக்கலாக எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதும் அதை எப்படி அவர் சமாளிக்க போகிறாருங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அவரும் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, சமர்த்தருங்கிறத நம்ம 10 இயர்ஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறேன். அவரை எதிர்த்து நம்ம காய்களை நகர்த்தும் போதும் அவர் திறமசாலி, சமர்த்தருங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே சார், எடப்பாடி தொகுதியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்பவே விசில் சின்னத்தினோட வேட்பாளர் காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறமா விஜயோட ஆதரவு பெற்ற டிவி பெட்டி சின்னத்தில் நின்று ஒருத்தர் 2வது பொசிஷனுக்கு வந்தார். கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் பெற்றிருந்தார். ஒருவேளை அந்த இடத்துல விசில் போட்டிட்டு இருந்தால் எடப்பாடியோட வெற்றி கேள்விக்குறியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. சின்ன ஒன்றும் இல்லை, விஜய்க்கு முகத்துக்கு தான் ஓட்டு. விஜய்க்கு சின்ன டிவி பெட்டின்னு எல்லாத்துக்கும் தெரியும். விசில் நின்று இருந்தால் இதோட ஒரு கொஞ்சம் கூட கிடச்சிருக்கும். டிவி பெட்டிக்கு விழுந்த ஓட்டு விஜய்க்கு விழுந்த ஓட்டு தான், விசிலுக்கு விழுந்த ஓட்டு விஜய்க்கு விழுந்த ஓட்டு தான். ஸோ அதில் விசில் பெரிய ப்ரூவ்டு சின்னம்னோ டிவி பெட்டி நிரூபிக்காத சின்னம்னோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தொகுதியை பொறுத்தவரை விசில் நின்னாலும் இந்த அளவு ஓட்டு தான் கிடச்சிருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. ஏன்னா ஓட்டு விஜய்க்கு தான் விழுது. அந்த மக்களுக்கு வந்து விசில் நிற்கல, விசிலுக்கு பதிலாக டிவி பெட்டி நிற்குதுங்கிறலாம் தெரியாத மக்களா? 35 விழுக்காடு ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியாமலாது இருக்கும். ஸோ அந்த சிம்பலுக்காக வந்து அதை பேச வேண்டியதில்லை. பட் அது நிற்க விடாமல் பண்ணது ஒரு அரசியல் குறுக்கு வழி. பட் அந்த குறுக்கு வழியை தேர்தல் வெற்றிக்காக பலரும் பயன்படுத்துறதும் தமிழ் மண்ணுக்குள்ளே ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விதமாட்டு அது பண்ணுறதையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். சார், இந்த தேர்தலோட முடிவுகள் வந்து 29 தேர்தலை பெருசாக ரெஃப்ளெக்ட் பண்ண போகுது அப்படின்றது திமுகவுக்கு தான் ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. திமுக இந்தியா கூட்டணியில் தொடருமா இல்லை தனியாக நிற்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, அதெல்லாம் டூ மச் லாங் பீரியடு. இப்போ அடுத்தால வர வேண்டியது உள்ளாட்சி தேர்தல். விஜய் வந்து அதை டைரக்ட் எலெக்ஷன் ஆட்டு உள்ளாட்சி தேர்தலில் வைப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து திருச்சி இடைத்தேர்தல் ஸ்டாலினே நிற்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த களமெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஃபைனல் களம் தான் 2029 களம்.
ஏன்னா இப்போ திமுக கழகம் வந்து முஸ்லீம் ஓட்டு அதெல்லாம் நம்ம ஜெயித்தங்கிறத எல்லா இடத்துலையும் என்டார்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களும் சனாதனத்தை எதிர்ப்பு தான் சொல்கிறாங்க, அவங்களும் சனாதன எதிர்ப்பு தான் சொல்கிறாங்க. அதான் அண்ணாமலை கேட்குறாரு, தேர்தல் நேரத்தில் சனாதனத்தை எதிர்ப்பு பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டியதானங்கிறத அண்ணாமலை வந்து ஒரு விஜய் பாணியில் நாளைக்கு வரலான்னு நினைக்கக்கூடிய அண்ணாமலை அந்த கருத்தை முன்வைக்கிறார். ஆனால் தாவேக்கால் வந்து தலைமையிலிருந்து அந்த வார்த்தை அந்த குரல் வரல, முஸ்தபா சொன்னாங்க. அதை நீங்கள் சொல்கிறபடி தாவேக்காவே சொல்லிட்டா நல்லா இருக்கும். நாங்கள் சனாதனத்தை எதுக்கலன்னு விஜய் சொல்லிட்டாருன்னா வெல் அண்ட் குட். ஓகே ஓகே, அண்ணாமலைக்கு அந்த விமர்சனத்துக்கு பதில் கரெக்டாக இருக்கும். முஸ்தபா கருத்து எங்கள் கருத்து இல்லை, நாங்கள் தலைமை எதுக்கலன்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஓகே சார், ஆனால் 2 பேரும் இந்த கருத்தை முன் வச்சு பண்ணது அண்ணாமலை எதிர்த்தாரு தான், அதுவும் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி. கண்டிப்பாக அண்ணாமலை அவர் வளர்றதுக்கான சில விஷயங்களை அவர் முன்னெடுக்க தான் செய்வார். ஒருவேளை இந்த வார்த்தையை முன்னாடியே பயன்படுத்தி இருந்தா தாவேக்காக்கு இந்த வாக்குகள் கிடைச்சிருக்காது, வெற்றி பெற்றிருக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இழந்திருப்பாங்க. அது யூகம், அவங்க பயன்படுத்தலை. அண்ணாமலை தேர்தலில் பயன்படுத்தி பாருங்கன்னு சவால் விடுறாரு. அண்ணாமலை சவாலை எடுத்துக்கிறதும் இல்லாத கடந்து போகிறதும் லாப நஷ்டத்தை பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட முடிவு. அது திமுகவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதான் சொல்கிறாரு. சனாதனத்தை எதுக்குன்னு தேர்தல் மூலமாக சொல்ல வேண்டியதானே தேர்தல் காலகட்டத்தில்ங்கிறது தான் உதயநிதிக்கும் சொல்கிறாரு. அண்ணா தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர் பேசினது போது தாவேக்காவுக்கும் சேர்த்து அதை சொல்கிறார். ஓகே சார், ஸோ இந்த ரெண்டு பேரும் சனாதன எதிர்ப்பாளராக இருக்காங்க. நான் சனாதன தர்மம் இந்து தர்மம் நாட்டுக்கு தேவைங்கிறதுல அண்ணாமலை இருக்காங்கிறது. அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள தன்னை ஒரு இந்து தர்மம் இந்த நாட்டை மக்களை இந்திய திருநாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தர்மம்னு அவர் வர்றார். சார், இலங்கையிலிருந்து வந்த ஒரு எம்பி ஊடகங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு, சீமானுக்கு எதிராக பெரிய பரப்புரையை செஞ்சுட்டு இருக்காரு. எப்படி பார்க்கலாம் அதை? இலங்கையில் சிங்கள அரசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எம்பியும் சீமானுக்கு எதிராக தான் இருப்பாங்க, அது இயல்பான ஒன்று தானே சார். இருந்தாலும் தமிழ் பேசுகிற ஒரு எம்பி சார், தமிழ் பேசுகிற எம்பி தான், சிங்கள அரசாங்கத்தோடு தான் அவர் சேர்ந்து பயணிக்கிறாரு. அப்போ அதில் சீமானுக்கு நிலைப்பாடு வந்து சிங்கள அரசுக்கு எதிரான நிலைப்பாடாட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஆதரவு நிலைப்பாடாக இருக்கும்போது வந்து அவர் நிலைப்பாடும் சீமான் நிலைப்பாடும் எதிரெதிர் தானே. இல்லை, விஜயை ஆதரித்து சீமானை எதிர்த்து அதிகாரத்தில் இருக்கவங்களை ஆதரித்து தான் ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கவங்க தங்களோட கோரிக்கையில் ஏதாவது ஒரு அளவுக்கு செயல்படுத்த முடியும். அதனால் அவங்க எல்லாருமே மோடியை தான் ஆதரிப்பாங்க. மோடி தான் எதாவது செய்ய முடியுங்கிறது தானே பார்வையாக இருக்கும். ஃபாரின் பாலிசி மோடி தான் இது பண்ணுறாரு. ஃபாரின் பாலிசியில் அவங்க சிங்கள கவர்மெண்ட்டுக்கு அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக வந்து மோடி நிலைப்பாடு தானே அவங்களுக்கு சாதகமாக இருக்க முடியும். ஸோ மோடி நிலைப்பாடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய லெவலில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தானே இருக்க முடியும். அதில் கலைஞர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு அடிமை இன்னொரு அடிமை என்ன செய்ய முடியும், இன்னும் வெளிப்படையாகவே சொல்லிட்டு போயிட்டாரு. விஜய் போன்றவங்க வந்து கலைஞருக்கு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்களோட கோரிக்கையை வச்சு ஏதாவது 4 இன்ச்சு முன்னேறாதாங்கிற மாதிரி அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இன்னைக்கு முதல் தடவையாக சீமான் அவர்கள் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பேச போகிறாரு. இந்த நேரத்தில் எழுத்தை பற்றி தான் சீமான் பேச போகிறாருன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி நடக்கிறத எப்படி பார்க்கலாம் சார்? சீமான் ஃப்ரெஞ்ச் ஃபார் ஃப்ரான்ஸுங்கிற கட்சி தலைவர் எமர்ஜ் ஆன மாதிரி தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகலாம். திமுக அதிமுக அந்த போட்டியை மீறி சீமானால் பெரிய அளவு எமர்ஜ் ஆக முடியலை. இப்போ அதை விஜய் உடச்சி தள்ளிட்டாரு. அதை உடச்சி தள்ளினது வந்து சீமானுக்கும் சரி அண்ணாமலைக்கும் சரி இன்னும் இதே பாணியில் வரக்கூடியவங்களுக்கும் சரி ஒரு புதிய வாய்ப்பாட்டு ட்ரெண்ட் செட்டராட்டு விஜய் அதை உருவாக்கி கொடுத்துருக்காரு. திமுக அதிமுக அரசியலை உடைச்சிருக்காருன்னு சொன்னால் அது சீமான் உட்பட எல்லாருக்குமே வந்து ஒரு புதிய பாதையை காட்டுது. சீமான் களத்துக்குள்ளே இருக்கிறாரு, உறுதியாக தொடர்ந்து தனிச்சு போட்டிடுறாருன்னு சொல்லும்போது அவருக்கும் விஜயின் வெற்றி வந்து தனக்கான ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக தான் அவர் பார்ப்பார். அந்த அடிப்படையில் சீமான் நம்பிக்கையோடு முன்னேறுவார். ஓகே, 2.0 என்டிகே 2.0 அதுக்கப்புறம் நாம் தமிழர் 2.0 சொல்லிட்டு என்டிகே ஐடிவிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க சார். அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவார்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்தளவில் உடைக்க முடியாத திமுக அதிமுக அரசியல் உடைஞ்சதில் மகிழ்ச்சி அடைகிறாரு. அதுவே தனக்கு புதிய பாதையும் தன்னோட பயணத்தை எளிதாக்கும்னு நம்புகிறார். ஆனால் இந்த தோல்வி வந்து ஒரு பெரிய தோன்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களை போட்டிருக்காங்க. அதில் வேற புதிய தலைமுறை ஊடகத்தில் விஜய் எப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரோ அப்போ தான் சீமானும் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை பரப்பிட்டு. அப்படியெல்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இந்த இடம் வந்து சீமானுக்கு ஒரு 6 விழுக்காடு வரை மினிமம் வரும்னு நான் நினச்சேன். 4 விழுக்காடு போனது நானே எதிர்பாராத ஒன்று தான். 6 வரை தாக்கு பிடிக்கும்னு நினச்சேன். ஸோ அடிப்படை ஓட்டு 4 தாக்கு பிடிச்சிருக்குங்கிறது தெரியுது. இந்த இடத்துக்குள்ளே 4 தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயந்தான். பட் அவர் ஓகே, அது நடந்தாச்சு. அவர் அடுத்த கட்டம் எதனால் தாக்கு பிடிக்கல, எப்படி தாக்கு பிடிக்கலாம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி விஜய் உடைச்சது பாதையை செட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாதையில் நாம்
பயணிக்க முடியுங்கிறது ஒரு பாசிட்டிவ். அதாவது ஒரு நெகட்டிவ்லையும் ஒரு பாசிட்டிவ் வந்து விஜய் திமுக அதிமுக அரசியலை உடச்சி இடம் வந்தது. நம்மளும் இந்த பாதையில் பயணிக்க முடியுங்கிற நம்பிக்கை தான். இது சீமானுக்கு மட்டுமில்லை, அண்ணாமலைக்கு இந்த நம்பிக்கை இருக்கும். புதிதாக வரக்கூடியவங்களுக்கும் இது கூடுதல் நம்பிக்கையை கொடுக்கும். சார், பர்சனலாக ஒரு கேள்வி, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் இல்லை தவிர்த்துட்டும் போகலாம் சார். என்னன்னா, இந்த பேட்டிக்கு போட்டதுக்கப்புறமா எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ரவீந்திரன் துரைசாமி, சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரியான ஆட்கள் தான் சீமானோட இந்த சரிவுக்கு காரணம், சீமானை உசுப்பேத்தியோ இல்லை தவறாக வழிநடத்தியோ அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகளை சோசியல் மீடியாஸில் வரத்தான் செய்யும். அரசியலில் வந்து 8 விழுக்காடு சீமான் எடுக்கிறதுக்கு காரணம் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் அடித்து பேசின சீமானுக்கு கொள்கையும் ரவீந்திரனுக்கு அந்த நிலைப்பாடும் ஒரு போல்டு லீடருங்கிறது வந்து சீமானுக்கு ஒரு இதை கொடுத்தது. 8 விழுக்காடு வரும்னு ரவீந்திரன் துரைசாமி சொன்னார். அது கரெக்டாக வந்துங்கிறத சொல்லும்போது இன்றைக்கி வந்து 4 விழுக்காடு குறைஞ்ச போது ரவீந்திரன் துரைசாமி மேலே குறை சொல்கிறதும் இயல்பான ஒன்று தான். அதையும் நாம் விமர்சனத்தை வந்து ஏற்றுக்க பழகிக்கணும். அதில் எந்த தவறும் இல்லை. கலெக்டிவ் டிசிஷன் சீமான் தான் ப்ளஸ் அண்ட் மைனஸுக்கு காரணம். நம்ம கருத்தை தெளிவாக சொன்னோம். ஏன் இன்னைக்கு கூட என்ன வந்து ஒரு தொழிலதிபருக்கு வேண்டியவங்க வந்து நீ கெடுத்துட்ட, எடப்பாடி கவர்மெண்ட் வந்திருக்கோம், நீ கெடுத்துட்ட, எடப்பாடி கவர்மெண்ட் வந்திருக்கோம், கெடுத்துட்டேன்னு என்ன சொல்லத்தான் செய்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எடுக்கலை, சீமான் எடுத்த முடிவே தனிச்சு போட்டிங்கிற முடிவு தான். சப்போஸ் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கணும்னு ஒரு பெரிய ஆச்சாரியார் முயற்சி பண்ணார். இந்த இதில் பெரிய லெவலில் இருந்தவர். அந்த மடத்துக்காக நான் ஜெயலலிதாவே கடுமையாக விமர்சிச்சிருக்கிறேன். யாருன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இன்னும் ஒரு ஸ்டெப்பு போனால் 10 மடங்கு டர்ன்-ஓவர் அவருக்கு கூடும். ஏற்கனவே பல இதில் வந்து 10 மடங்கு டர்ன்-ஓவர் கூடும்போது அவருக்கு 10 மடங்கு டர்ன்-ஓவர் கூடுறா நமக்கு ஆபத்துன்னு ஜெயலலிதா அவர் அடிச்சிட்டாங்க. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர். வந்து யாரும் நான் சொல்ல விரும்பல, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிடுங்க. சீமானை எடப்பாடி கூட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணார். சீமான் தான் தெளிவாக இருந்தார். அவருக்கு முடிவு தான் தனிச்சுங்கிறது. நானும் தனிச்சு போட்டிங்கிற முடிவை நான் சொன்னேன். இப்போ என்ன குறை சொல்கிறாங்க, நீ வந்து எடப்பாடி கூட சேர விட்டுருப்பீங்கன்னா எடப்பாடி சிஎம் ஆகிருப்பார், கெடுத்துட்ட, அது இதுன்னு என்ன சொல்கிறாப்பல. பட் நடந்த விஷயம் ரெஸ்ட்ராஸ்பெக்டிவ் ஒரு விஷயத்த பேசுகிறோம். அந்த வகையில் 24 சீமானுக்கு வாக்கு வங்கி உயர்ந்ததுக்கு நம்மளோட பங்களிப்புன்னு சொல்லும்போது இதில் வாக்கு வங்கி குறைஞ்சதுக்கு நம்மளோட பங்களிப்புன்னு 4 வருஷம் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிட தான் வேணும். அதில் கோவப்படுறதுக்கோ எரிச்சல் அடையிறதுக்கோ ஒன்றும் இல்லை. பட் வெற்றியோ தோல்வியோ சீமான் லீடர்ஷிப் தான். சீமான் தான் தனிச்சுங்கிறதுல உறுதியாக நேற்று இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருக்கிறாருங்கிறது 100க்கு 100 உண்மை. அந்த உறுதித்தன்மை தான் சீமானை பெரிய அளவுக்கு விஜய் உருவாக்கி விட்ட பாதையில் நாளைக்கு வளர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் கருதுறேன். விஜய் சீமான் சேராமல் போனதுக்கும் ரவீந்திரன் துரைசாமி தான் காரணம். சேர்ந்துருந்தா ஒருவேளை ஒரு 50-60 எம்எல்ஏ உள்ளே இருந்திருப்பாங்க, நாம் தமிழரோட குரலா அப்படின்னு பேசுகிறாங்க சார். இல்லை, இந்த குரல்லையும் நியாயம் இருக்குது. பட் முடிவெடுத்தது சீமான் தான். நம்ம கருத்தை சொல்கிறோம். சீமான் தான் தனிச்சுங்கிறதுல முடிவெடுத்தார். அது காங்கிரஸ் கூட விஜய் சேர்றதும் காங்கிரஸ் ஓட்டுக்களும் தான் விஜய் தூக்கி விட்டுருக்குது. அது காங்கிரஸ்காரன் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாமல் விஜய்க்கே ஓட்டு போட்டுட்டாப்புல. விஜய் ஜெயிக்கட்டுங்கிறதுக்காகவே ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் கூட்டத்தில் கலந்துக்கல. ஒரு மிகப்பெரிய துரோகத்தை ஸ்டாலினுக்கு பண்ணார். துரோக காங்கிரஸ் 2029 இந்த துரோகத்தை சொல்லியே வீழ்த்தலான்னு நான் கருதுறேன். அது வேற விஷயம். பட் சீமான் வந்து ஏன் விஜய் கூட சேரலைன்னா காங்கிரஸ்ன்னு சொல்லும்போது வந்து அது சீமான் அதை ஏற்றுக்கல. ஸோ இதில் என்ன குறை சொன்னால் சீமானுக்கு கருத்தில் நான் இருந்தேன், அவ்வளவுதான். ஓகே. தொழிலதிபர் ஆச்சாரியார் எல்லாம் சீமான் கருத்துக்கு எதிராக இருக்கும்போது சீமான் என்ன கருத்து இருக்கிறாரோ அந்த கருத்தில் நான் இருந்தேன். சீமான் இஸ் டேக்கிங் த டிசிஷன். ஹீ இஸ் த லீடர். ஹி அலோன் கேன் டூ அண்ட் டூ திங்ஸ் இன் என்டிகே. ஹீ டேக்ஸ் டிசிஷன். ஹீ இஸ் ஏ ஸ்ட்ராங் லீடர், ஸ்டபன் லீடர். அவர் கருத்து என்னவோ அந்த கருத்து என் கருத்தும் உடன்பட்டது. அப்படி இருக்கும்போது அதில் பின்னடைவு வரும்போது என்ன குறை சொல்கிறதுல வந்து வியப்பு ஒன்றும் இல்லை. என்ன சொல்லத்தான் செய்வாங்க. அதை நம்ம அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்றதும் நியாயமான ஒரு தன்மையாக தான் இருக்க முடியும். முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய ரவீந்திர துரைசாமி நம்ம பக்கம் இருக்கணும்னு நினைச்சாருங்கிற கருத்தும் அதுக்குள்ள வருது. பட் நம்ம வந்து ரெஸ்ட்ராஸ்பெக்டிவாக ஒரு கருத்தை சொல்றதில்லை. அன்னைக்கு நம்ம என்ன நினைச்சோங்கிறதான் ஒரு முடிவு. அப்போ நீங்கள் நடந்து போன விஷயத்தில் ரெட்ராஸ்பெக்டிவாக சொல்கிறது என்ன வேணாலும் சொல்லலாம். அன்னைக்கு நம்ம என்ன அசஸ் பண்ணணும். இட் மே பி ராங். பட் அன்னைக்குள்ள அசஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தரவுகள் முன்னிலை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இன்னைக்கு நம்ம மேலே அதில் ஒரு குற்றச்சாட்டு வந்துன்னா அந்த குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கிட வேண்டியதுதான். இப்போ 2024 மக்களவை தேர்தல் சீமான் ஒன்றுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அதில் நம்ம ஸ்ட்ராங்காக நின்று அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சீமான் முடிவு தான், சீமான் தான் எல்லாம் நம்ம நின்னோம்னா இந்த பின்னடைவில் வந்து நமக்கு ஒரு பழி நம்ம மேலே அக்யூஸ் பண்ணோன்னா அதையும் நம்ம ஏற்றுக்கிறது தான் 100க்கு 100 உண்மை.
எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, காலங்கள் மாறும். எல்லாமே வந்து தன்னம்பிக்கையோட ஃபைட் பண்ணால் அந்த உழைப்பின் வராத உறுதிகளும் உண்டோ. தேர் இஸ் வெல் தேர் இஸ் வே. அந்த அடிப்படையில் விஜயோட அந்த ட்ரெண்ட் செட்டிங்கே பலருக்கும் வந்து வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இதை வந்து விஜய் ட்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காருங்கிறதையும் விஜயோட வெற்றியில் உள்ள பாசிட்டிவ் அம்சமாட்டு அதையும் எடுத்துக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஓகே சார், நான் கூட பல நாம் தமிழர் தம்பிகள் கிட்ட பேசுகிறப்போ சொல்லியிருந்தேன் சார், பல நேரங்களில் ஊடகங்கள் புறக்கணிச்சப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் உள்ளே உட்காந்து அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு விஜயை மட்டம் தட்டியோ, கில்லிங் இன் சைலன்ஸ்னு சீமானை மறைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. பல நேரங்களில் ஊடகங்களில் சீமானை பேசுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது ரவீந்திரன் துரைசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அதை ஏற்றுக்கிறாங்க சார். உண்மைதான், அது உண்மைதான். இன்னைக்கு அவர் டெஸ்டடு 35 விழுக்காடு வந்துட்டாரு. எங்கன்னா ரஜினிகாந்த் பண்ணுறதே கிளைம் தான். இது வந்து ப்ரூஃபு ஃபேக்ட் அண்ட் கிளைம்ல இருக்குது. ரஜினி 50 விழுக்காடு வாக்கு வருவார், அதான் முதன்மை சக்தின்னு சொன்னாங்க. ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன், அதுதான் விஜய் சென்ட்ரிக் ஆச்சு. பட் அது வந்து இமேஜின், அது வந்து யூகம் தான், நடக்கலை. இது நடந்திருக்கு, அவர் சாதிச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு விஷயத்த பேசுறது வேற, ரெட்ராஸ்பெக்டிவா இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முடிவெடுத்து பேசுறது வேற. அது ஒவ்வொருத்தருக்கு கால்குலேஷன்லையும் பொறுத்து இருக்குது. அந்த வகையில் டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து விஜய்க்கு சாதகமாக வந்துட்டுங்கிறது தான் உண்மை. டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி ஆக்க அல்லது கான்ஸ்பிரேஷன் கூட நீங்கள் அதை சொல்லிட்டு போங்க. ஓகே, நாம் தமிழரை ஒதுக்குனப்போ நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க சார், நிறைய முறை ஊடகங்களில் செய்திகளில் குரல் கொடுத்துருக்கீங்க, கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், உண்மைதான். பட் இப்போ சீமான் இப்போ ஸ்டெபனாக தான் இருக்கிறாரு, ஸ்டெடியாக தான் இருக்கிறாரு. நடந்தது தனக்கு நல்ல வாய்ப்புன்னு தான் நினைக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம வெளியே போட்டு ஓப்பன் பண்ண விரும்பல. அவருக்குன்னு ஸ்ட்ராட்டஜி இருக்காரு. ஹீ இஸ் பிளேயிங் ஹிஸ் கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட். அதில் யாரையும் எதிரியாக பார்க்காம தான் எப்படி வளர்றதுக்குங்கிற அந்த இதை பார்க்குறாரு. தமிழ் தேசியத்தை எப்படி மேலே கொண்டு வர்றதுங்கிற வளர். அப்போ யாரை எப்போ எதுக்கணும், எல்லாருமே எதிரின்னு யாரும் இல்லை, தான் வளர்றதுக்குள்ள சூழ்நிலை என்னங்கிறத அவர் பார்த்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணி இது பண்ணணும். அந்த இடத்துக்குள்ள அவர் தெளிவாட்டே அனுபவங்கள் படிப்பினைங்கிறதுல இந்த அனுபவங்கள் படிப்பினையாகி அவர் முன்னோக்கி போகிறதுக்கு போகிறாரு. இன்னைக்கு 18ஆம் தேதி அவருடைய இதை தெரியும். தானே எழும்பி சுயம்பா எழும்பி வந்த தலைவர். அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச லெவலில் தான் அவர் கொண்டு போவார். நிச்சயமாக விஜயின் வெற்றி வந்து பலருக்கும் பாதையை திறந்து விட்டுருக்குங்கிறது 100க்கு 100 உண்மை. அதில் சீமானுக்கும் ஒரு நல்ல பாதை, லகுவான பாதை திறந்து விடப்பட்டிருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.